அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசியில் மிருகசீரிசம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1-2-3 பாதங்களாக இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய், சுகஸ்தானத்தில் கேது, ரண ருண ரேகஸ்தானத்தில் புதன், கலசரஸ்தானத்தில் சூரியன், அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன், பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன், சனி, தொழில் ஸ்தானத்தில் ராகு, அயன சயன போகஸ்தானத்தில் குரு என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றும். எதிலும் வேகம் ஏற்படும். பேச்சில் நிதானம் அவசியமாக இருக்குது. தொழிலில் உங்களுடைய வியாபாரம் மந்தமாக காணப்பட்டாலும் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் வேலைப்பளு இருக்கும். சக ஊழியர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைகளின் நல்ல அக்கறை தேவை. பெண்களுக்கு வீண் பேச்சு குறைவது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் உங்களுக்கு தாமதம் உண்டாகலாம். மாணவர்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் கவனமாக இருக்க வேண்டும். பாடங்களை படிப்பதில் தீவிர அக்கறை காட்டுவீங்க. அது மட்டும் இல்லாமல் மிருகசீரிசம் 3-4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பயணம் செல்ல வேண்டியிருக்கும். கூட்டு தொழில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது உங்களுடைய வியாபார மேன்மைக்கு உதவும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. புனர்பூசம் 1-2-3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் திடீரென பிரச்சனைகள் தோன்றலாம். கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் ஏற்படும்படி சம்பவம் நிகழலாம். பிள்ளைகளின் செயல்பாடுகள் திருப்தி தருவதாக இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. இந்த வாரம் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களை நீங்கள் கௌரவத்தையும் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அமைஞ்சிருக்கு. உயர் ரக ஆடை ஆபரணங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. தொலைதூர பயணங்களின் மூலம் நன்மை ஏற்படலாம். சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். கல்வியில் வெற்றி பெறக்கூடிய நீங்கள் கவனமாக படிக்க வேண்டும். உடன் பிறப்புகளுக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படும். புத்திர பாக்கியம் ஏற்படும். கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. அரசாங்க துறைகள் மூலம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவும் உங்களுக்கு வந்து சேரும். சிலருக்கு தடை தாமதங்கள் ஏற்படலாம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் அதிகரிக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் வருகையால் உங்களுடைய உள்ளம் மகிழக்கூடிய ஒரு காலமாக இருக்கு. எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். மதிப்புமிக்க மனிதர்களின் நட்பால் அரசு பணியாளர்களின் ஆசைகள் நிறைவேறும். பெண்கள் தங்கள் செலவுகளை குறித்து சேமிப்பை உயர்த்த நீங்கள் முற்பட வேணும். மனதிற்கினிய தகவல்கள் வந்து சேரக்கூடியதாக இருக்குது. தொழிலில் எதிர்பார்த்தபடி லாபம் பெறுவதற்கான வழிமுறைகளை நீங்கள் கையாண்டு வெற்றி பெறுவீங்க. போட்டியாளர்களை காட்டிலும் அரிய சாதனைகளை புரிவீங்க. சிலரின் உடல் நலிவுறும். பெண்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது. கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். புனர்பூசம் 1-2-3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பக்தி மார்க்கத்தில் அதிக நாட்டம் செலுத்துவீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. விற்பனை பிரதிநிதிகளின் வாக்கு வன்மையினால் பொருட்களை விற்பனை சூடுபிடிக்க தொடங்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இரவு பயணங்களின் போது நீங்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. மக்கள் சேவையில் ஈடுபடுவதன் காரணமாக மக்களால் பாராட்டப்படுவீங்க. குழந்தைகளின் சீரான முன்னேற்றம் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சியை தோற்றுவிக்கக்கூடியதாக இருக்குது. வியாபாரிகள் புதிய வியாபார நுணுக்கங்களை புகுத்தி ஆதாயம் காண்பாங்க. அதிகாரிகள் வாக்குவாதம் செய்யாமல் அவதாரம் கட்ட நேரிடலாம். சிலருக்கு தோல் உபாதைகள் ஏற்படலாம். குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமை உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பானதாக இருக்குது. குடும்ப பொருளாதார நிலையை பொறுத்தவரை புதிய கடன் வாங்காமல் நீங்கள் சமாளித்து விடுவீங்க.
தொழில்துறை மற்றும் வியாபாரிகள் நீண்ட நாட்களாக உங்களுடைய மனதில் வைத்திருந்த திட்டங்களை நிறைவேற்றுவீங்க. உத்தியோகத்தில் திறமைக்கேற்ற பாராட்டுகள் நிர்வாகத்தின் மூலம் பெறக்கூடியதாக இருக்கு. பள்ளி கல்லூரி மாணவர்கள் புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ளும் சந்தர்ப்பம் ஏற்படலாம். உடல்நலனை பொறுத்தவரை காய்ச்சலுக்கு தகுந்த மருத்துவ சிகிச்சை, இரத்த பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அருகில் இருக்கக்கூடிய திருக்கோவிலுக்கு பிரசாதத்தை உரிய பொருட்களை வாங்கி தருவதன் மூலம் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. போலி மருத்துவர்கள் அரசாங்கத்தால் கைது செய்யப்படக்கூடியதாகவும் இருக்குது. வழக்கறிஞர்களின் வாத திறமை புகழை கொண்டு வரக்கூடியதாகவும் இருக்குது. சந்திரனின் சஞ்சாரம் உங்களுடைய தொழிலில் ஏற்ற இறக்கமான பலன்களை கொடுக்கும். உறவினர்கள் குடும்பத்திற்குள் கழகத்தை ஏற்படுத்தி முயற்சி செய்வாங்க. செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்காரு. பூர்வீக சொத்துல வில்லங்கம் ஏற்பட்டும் நீதிமன்றம் வரக்கூடிய செல்லக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு. புதன் 6ஆம் இடத்துல இருக்காரு. சில நேரங்களில் கூட இருப்பவர்களே உங்களுக்கு எதிரியாக நடக்கலாம். அதிரடியான முடிவுகளை எடுக்க நீங்கள் தயங்க மாட்டீங்க. குரு 12ஆம் இடத்துல இருக்காரு. புதிய வீடு கட்டுவதற்கான அஸ்திவாரம் தோன்றுவீங்க. சுக்கிரன் 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. குடும்பத்தை விட்டு வெளியூர் பயணம் செல்லக்கூடியதாக இருக்குது. பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மனைவியின் பேச்சுக்கு மறு பேச்சு ஆகவே ஆகாது. அது மட்டும் இல்லாமல் ராகு 10ஆம் இடத்துல இருக்காரு. ஆன்மீக பெரியோர்களின் ஆதரவால் வீட்டில் நல்ல ஒரு காரியம் நடக்கும். கேது 4ஆம் வீட்டில் இருக்காரு. தாய்மாமன் வகையில் சில சச்சரவுகள் உங்களுக்கு உண்டாகக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கவனமாக இருந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக, சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். வருமானம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குது. அலுவலகத்திலும் உங்களுடைய வீட்டில் கூடுதலாக நீங்கள் பொறுப்புகள் ஏற்படும் என்பதால் உங்களுடைய உடல் அசதியும் சோர்வும் ஏற்படக்கூடும். திருமண முயற்சிகள் பழிதாகும். உறவினர்கள் அனுசரணையாக இருப்பாங்க. உடல் நலனில் அக்கறை அவசியம். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட மன வருத்தம் நீங்கும். அலுவலகத்தில் உங்களுடைய பணி சுமை அதிகரிக்கும். உங்களுடைய சமயத்தில் வேலையை விட்டு செல்லக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் நீங்கள் எடுக்க வேண்டாம். வியாபாரத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வேலையாட்களாலும் பங்குதாரர்களாலும் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் நீங்கள் எடுக்கக்கூடாது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அதிக பொறுப்புகள் காரணமாக அசதியும் சோர்வும் உண்டாகலாம். அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக பணியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா 4, 5. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா 2, 7. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமான். தினமும் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சுக்கிரன் சனி நன்மைகளை வழங்கக்கூடியவராக இருக்காரு. நரசிம்மரை வழிபட உங்களுக்கு நன்மை உண்டாகும். உங்களுடைய முயற்சி வெற்றியாகும். கடந்த வாரம் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். பண வரவு அதிகரிக்கும். உங்கள் நிலை உயரக்கூடியதாக இருக்குது. கேட்ட இடத்துல இருந்து பணம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும். உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. குடும்பத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது. உங்களுடைய தொழிலில் உண்டான நெருக்கடி நீங்கும். வியாபாரம் முன்னேற்றம் அடையக்கூடியதாகும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாரை மனதார வழிபட்டு வருவதன் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.